வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி டைலரிங் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பரான சாரியில் ஒரு குழந்தைக்கான ஃப்ராக் தைக்க போகிறோம். மாம் அண்ட் டாட்டர் காம்போ தான் இது. பட் நான் இப்போ டாட்டருக்கு தான் தைச்சி காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது 40 இன்ச்சஸ் கிட்ட நான் எடுத்துக்கிறேன். அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்தால் போதும். ஸ்கர்ட் பார்ட் மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த உயரம் இந்த சாரியில் இருக்க உயரத்தை ரெண்டாக போட்டால் அதுவே போதுமானது. இதை தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் பீஸ் இது கூடவே இருக்குது. இதை இப்படி பாதியாக மடித்து போட்டுக்கிறோம். அதாவது பார்டர் இருக்கிறது. இதை அப்படியே தனியாக வெட்டி எடுத்துக்கிறோம். இது பாவாடைக்கானது. இது இருக்கிற உயரத்தை அப்படியே வச்சுக்க போகிறேன். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ஸ்கர்ட் பாட்டுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளைனாக இருக்க ப்ளவுஸ் பீஸில் தான் டாப்ஸ் வெட்ட போகிறோம். அதாவது கவுனுக்கு வேண்டிய மேல் இதுக்கு இந்த கோல்டு துணியை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் லைனிங் 2 மீட்டர் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுக்கிறேன். ஐ மீன் 4ஆக மடிச்சிருக்கேன். டபுளாக மடித்தபடியே இருக்குது. நம்ம வெட்டி எடுத்துருக்க ஸ்கர்ட்டோட இந்த பார்டரோட கம்மியாக நம்ம வெட்டி எடுத்துக்கணுங்க. இந்த பார்டர் அளவுக்கு விட்டுட்டு மிச்சம் இருந்தாலே போதும் உயரம். இது ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, இதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டாப்ஸுக்கு ஹைட்டு 9.5 இருக்குது. ப்ளஸ் 1 சேர்த்துக்கிறேன். ஸோ 10.5 இருந்தால் போதும். இந்த கவுனுக்கான மேல் பகுதி செஸ்ட்டு 20 இருக்குது. அந்த 20 நம்ம 4ஆக பிரிக்க போகிறோம் இல்லையா, 5 வரும். எக்ஸ்ட்ரா 1 வச்சுக்கலாம், 6. உங்களுக்கு வேணுமா கொஞ்சம் சீம் அலவன்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது சின்ன குழந்தைக்கானது. அதாவது 2 வயசு குழந்தைக்கான கவுன் தான் நான் இப்போ தைக்கிறேன். அதுக்குண்டான அளவு இவ்வளோ தாங்க. நமக்கு தேவையான அளவு 6 வச்சுருக்கேன். 5 + 1 அது 1/4 செஸ்ட்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தையலுக்கு விட்டுக்கோங்க. அது தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 விட்டுருக்கேன் நான். இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம் நம்ம. அதாவது மடிப்போடு வச்சு தான் வெட்டுறேன் முன்பகுதிக்கு. கழுத்துக்கு 2 இருந்தால் போதும். கொஞ்சம் 2.25 கூட வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம். ஷோல்டருக்கு 2.5 வைக்கிறேன். இந்த ஆர்ம் ஹோலுக்கு நான் 5 வைக்கிறேன். 5 வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டு நெக்குக்கு 3 வச்சுருக்கேன். முன்பகுதி அதை ஒரு டா மாதிரி போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோலுக்கும் இப்போ நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே கொடுத்தா போதும், ரொம்ப டீப் வேணாம், இது குழந்தைக்கானதுன்றதால. நெக்குக்கு நான் கொஞ்சம் ஸ்வீட் ஆர்ட் மாதிரி வைக்கிறேன். 3ங்கிறத கொஞ்சம் கீழே இறங்கினாலும் பரவாயில்ல. இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறோம். இது கவுனோட மேல் பகுதிக்கு, அதுக்குள்ள ஃப்ரண்ட்டு இது. இப்படி வெட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே அந்த சைடு வச்சு பேக் வெட்டிக்க போகிறேன். அதாவது பேக் 2 பீஸாக வரப்போகுது இல்லையா, பின்பக்கம் ஓப்பனுக்காக இப்படி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா அந்த சைடு ஒரு 1.5 வச்சா போதுமானது. அது அந்த ஹூக் பட்டிக்காக. இப்போ இதை அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு இதை வெட்டிக்க வேண்டியதாங்க. என்னோடய சேனல் டைலரிங் செக்மெண்ட்டு மட்டும் இல்லை, நிறைய இருக்குது, நீங்கள் பாருங்கள். இதை பாருங்கள், பேக் சைடு ஜஸ்ட்டு 2 வச்சா போதுமானது. பேக் நெக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்க போகுது. நீங்கள் 2 வாட்டி தைச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள், அப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் தைச்சி பழகிடலாம். இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஸ்லீவோட ஹைட்டு நான் 4 தான் வைக்கிறேன். அதனோட அகலம் 5 + 1 வச்சுக்கிறோம் தையலுக்காக, அதாவது தையலுக்காக. ஸோ 6ன்னு வச்சுக்கோங்க. இந்த உயரத்தில் பாதியை வச்சு தான் அந்த ஷேப் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே இந்த துணியில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். நான் கைக்கு மட்டும் இந்த வேறு துணியிலேருந்து கொஞ்சம் ஜரிகை வர மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், கை இப்படி அடித்து திருப்பியிருக்கேன். அதேமாரி பேக் சைட் பாருங்கள், இப்படி வச்சு அடிச்சுட்டு கழுத்துலேருந்து அப்படியே ஓப்பன் பகுதி ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். கை பக்கம் அடிக்கலை. அதை இப்படி திருப்பிக்கணும். இப்படி நீங்கள் அயர்ன் பண்ணும்போது அது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு வந்துடும். அதேமாரி 2 செய்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பேக்கில் 2 பார்ட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட்டு அப்படியே இதோடு வச்சு தச்சு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் வரப்போகுது. இப்போ இந்த லைனிங் துணியில் நம்ம 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ இந்த லைனிங் துணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாதி இருக்கு இல்லையா, லைனிங் துணியில் 2 பீஸ், அந்த பாதியில் பாதியை மார்க் பண்ணுறோம். அதாவது நமக்கு இடுப்பு சுற்றளவு 22, நமக்கு பாதியில் 11 இருந்தால் போதும். அந்த 11லையும் பாதியை தான் நான் மார்க் பண்ணது. அது 5.5 வரணும். அந்த 5.5 எப்படி வரும், நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வரும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் அந்த இடத்துல ஒரு கட்டு மாதிரி கொடுத்துருக்கேன், நாச்சஸ் மாதிரி. இன்னும் ஒரு ஃப்ளீட் வச்சா 5.5 வந்துடும். அந்த நாச்சஸ் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்படி வச்சு காமிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த நாச்சஸோடு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம திரும்ப வச்சு பார்க்கலாம். நமக்கு 5.5 வந்துருச்சுன்னா
நமக்கு இந்த ஃப்ளீட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு கால்வாசி வச்சு காமிச்சிருக்கேன். இதேமாரி தாங்க ஃபுல்லாக தைக்கணும். இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாக தைச்சிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு லைனிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் பகுதிக்கும் அதே மெத்தடு தாங்க. எவ்வளவு இருக்குதோ அதாவது 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பீஸில் பாதி 2 துண்டு ஜாயின் பண்ணியிருக்கோமா, அதில் பாதி. இந்த பாதி நமக்கு எவ்வளோ வரணும், அதாவது ஃப்ளீட் வச்சு முடித்து நமக்கு 5.5 வரணும். அந்த லைனிங்க்கு வச்சேன்ல அதே மெத்தடு தான் இதுக்கும். லைனிங் துணி கூட கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கலாம், இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். ஸோ நமக்கு அழகான ஃப்ளீட் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ லைனிங் அளவுக்கு இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு ஸ்கர்ட் பகுதி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேயும் இந்த மாதிரி ஓரம் அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த புடவை துணி பிசிறு வரும், அதனால் 2 பக்கம் ஓரம் தனித்தனியாக இப்படி அடித்து வச்சுட்டு இந்த ஓரத்தை 2 பகுதியும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இதனுடைய உயரம் வந்து எனக்கு 17 இருந்தால் போதும். இது அதிகமாகவே இருக்குது. அந்த புடவையில் இருக்க உயரத்தை அப்படியே வச்சுருக்கேன் நான். 17ஓட 5 இன்ச்சு கிட்ட இது எக்ஸ்ட்ரா இருக்குது. நமக்கு ஸ்கர்ட் ஹைட் 17 போக மிச்சம் இருக்கிறத நான் உள்ளே டக்கு வைக்க போகிறேன். அப்படி டக்கு வைக்கிறது வந்து அந்த ஜரிகைக்கு அடுத்து கீழே அந்த 5 வச்சு நம்ம டக்கு வைக்கணும். அதாவது உள்பக்கமாக அந்த டக்கு போகிற மாதிரி ஜஸ்ட் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபால்ஸ் இருக்கிறதால அப்படி தெரியுது. நான் ஜரிகையை விட்டுட்டு வச்சுருக்கேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை அயன் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் நீட்டாக வந்துடுங்க நமக்கு. இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதிக்கு உள்ளே வச்சு இந்த மேலே இருக்க இந்த ஸ்கர்ட் பகுதியை நம்ம அப்படியே ஒரு ரவுண்டாக ஜாயின் பண்ணுறோம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், கேன்வாஸில் கோல்டு கலர் ரெடி பண்ணியிருக்கேன். இது நெக்குக்கு வைக்கிறதுக்காக இந்த பேட்ச். இந்த நெக்கில் வந்து நம்ம கோல்டு கலரை அடிப்பகுதியில் வைக்கிறோம். அதாவது உள் பக்கம் லைனிங் இருக்க பகுதியில் வச்சு மேல் பகுதிக்கு திருப்பிடுறேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் லைனிங் துணியோடு சேர்த்து. இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் பகுதி நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுது. இதில் வந்து நெக்கு பகுதியை மேலே வச்சு நான் தைக்கலை. அதில் என்ன பண்ண போகிறேன், அப்படியே தைக்காமல் ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறேன். எல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ லேஸும் வச்சு முடிச்சாச்சு பாருங்கள். இந்த பேக் சைடு நம்ம அழகாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸ் ஓப்பன் கிட்ட இருக்க பீஸை இப்படி மடித்து தைக்கணுங்க. இங்கே பாருங்கள், ஷோல்டர் இப்படி உள்பக்கமாக வச்சுட்டு மேலே அந்த துணி வந்து இப்படி மூடுற மாதிரி இப்படி வச்சு தைக்கும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங்காக வரும். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், இது மாதிரி நீங்கள் சுடிதார் எல்லாம் இப்படி ஃபினிஷ் பண்ணுங்க, அப்போது நீட்டாக இருக்குது. இப்போ இந்த ஓப்பன் சொன்னேன் இல்லையா கொக்கி பட்டி, அந்த கொக்கி பட்டியை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கிறேன். நான் வெட்டினது அப்படியே இருக்கு இல்லையா, ஷேப் கொடுத்துட்டு அந்த ஷேப் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இப்படி வச்சு தைக்கணும். அதாவது சென்டர் ஸ்லீவ் வந்து தான் நான் தைப்பேன். 2 ஸ்லீவும் அதேமாரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் சைட் பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கிது உங்களுக்கு. இதை என்ன பண்ண போகிறேன், நான் மேல் பகுதியிலே தைக்கிறேன். ஓரம் ஃபிட்டிங் மேல் பகுதியில் ஒரு மெலிசை இப்படி அடிச்சிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறமா உள்பகுதியில் தைக்கும்போது நமக்கு இந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும், நீட் ஃபினிஷிங்காக வரும். இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவோ எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம், அது உள்ளே போயிடும். இது மாதிரி தைச்சி முடிச்சிருங்க. இப்போ இந்த மேலே இந்த டாப்ஸ் பகுதி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பெரிய குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் டாட் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதியை இது கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது இடுப்பு சுற்றளவு 22 வேணும், அந்த அளவுக்கு தான் நான் தைச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்கர்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா சூப்பரான இந்த ஃப்ராக் கிடச்சிருது. என்னங்க, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.